அன்பின் பரலோக பிதாவே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைவாய் இருக்கிறதை உம்முடைய குழந்தைகளாகிய எங்களுக்கு வெளிப்படுத்த திருமணம் கொண்டீரே. அப்பா, இதோ இவ்வளவு நேரமாக ஒரே குடும்பமாக இருந்து உம்மை போற்ற, உம்மை புகழ, உம்மை ஆராதிக்க உமக்கு நன்றி செலுத்த நீர் கொடுத்த இந்த அருமையான வாய்ப்பிற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது இந்த இறை பகிர்வை நீங்க விரும்புகின்ற வகையிலே நாங்கள் வழிநடத்த எதிராக தடையாக இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் நிர்மூலமாக்குகிறேன். எஸ்ஐயா 54:17 இறை வார்த்தையின்படியாக இந்த இறை பகிர்வுக்கு எதிராக நிலவுகிற அனைத்து அரண்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாக போகும்படியாக கட்டளையிடுகிறேன். எங்கள் ஒவ்வொருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நினைவுகளும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வரும்படியாக கட்டாயப்படுத்துகிறேன். கிறிஸ்துவை பற்றி அறியக்கூடிய அறிவுக்கு எதிராக தலை தூக்கக்கூடிய எல்லா விதமான மேட்டிமையான எண்ணங்களும் குதர்க்க வாதங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குகிறேன். பிதா நடாத நாற்றுக்கள் எவ்வாறு வேரோடு பிடுங்கப்படுகிறதோ அதுபோல இந்த ஜெப வழிபாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா வேண்டாத நாற்றுக்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேரோட பிடுங்கி கடலில் போய் வேரூன்றி நிற்கும்படியாக கட்டளையிடுகிறேன். ஆவியான தேவனே, அப்பா, இந்த தினத்திலே அசைவாடியது போல, பெந்தகோஸ்தே நாளிலே அசைவாடியது போல இதோ இந்த நாளிலே எங்களோடு அசைவாடும்படியாக ஜெபிக்கிறேன். பரிந்துரையின் தாயாகி அன்னை மரியாளே, அம்மா, எங்களுக்காக பரிந்து பேசும்படியாக மன்றாடுகிறேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் இல்லைங்களா? தவக்காலத்தினுடைய 3வது வாரத்தில் நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். 2 வாரங்கள் முடிந்து விட்டது. 3வது வாரத்தில் இப்போ நாம் இருக்கிறோம். இந்த 3வது வாரத்தில் இந்த நாளில் நம்ம மைய சிந்தனையாக தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனைக்கான விஷயம் என்ன அப்படின்னா, சிலுவை பாதை நமக்கு உணர்த்துவது மன வருத்தத்தையா மன மாற்றத்தையா அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த நாளில் நம்ம இங்க தியானிக்க இருக்கிறோம். கடந்த 2 வாரங்கள் முடிந்து விட்டது. ஒவ்வொரு வருடமும் 40 நாட்கள் நாம ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கிறோம். நம்முடைய உயிர் உள்ளவரை ஒவ்வொரு நாளும் தியானிக்கக்கூடிய விஷயம்தான் ஆண்டவருடைய பாடுகள். அநேக புனிதர்கள் அதை செய்திருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்வில் பெரும்பாலான பகுதியை ஆண்டவருடைய பாடுகளை தியானிப்பதில் தான் அவங்க அதிகமான நேரத்தை செலவிட்டிருக்கிறாங்க. ஆனால் நாம் ஒரு 40 நாட்கள், வருடத்திற்கு ஒரு 40 நாட்கள் ஆண்டவருடைய பாடுகளை முழுமையாக தியானிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பாடுகளை நம்ம பல்வேறு முறைகளில் நம்ம தியானிக்கிறோம் இல்லைங்களா? தவக்காலத்தில் நிறைய புதிய முயற்சிகள், அதாவது நோன்பு இருப்பது, உடலை வருத்திக் கொள்வது, பிறருக்கு உதவி செய்வது, அந்த மாதிரி தவ முயற்சிகளில் நம்ம நிறைய ஈடுபட்டு இருக்கிறோம். ஆனால் அதில் மிக முக்கியமாக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிலுவை பாதை இல்லைங்களா? அந்த சிலுவை பாதை, ஆண்டவனுடைய பாடுகளை நாம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஒரு சில பேர் குழுவோடு சேர்ந்து நம்ம தியானிக்கிறோம். நம்முடைய பர்சனல் பிரேயர்லையும் அந்த சிலுவை பாதையை தியானிக்கின்றோம். அப்படி தியானிக்கக்கூடிய அந்த சிலுவை பாதை எனக்கு மன வருத்தத்தை மட்டும் தருகிறதா, அல்ல மன வருத்தத்தோடு கூடிய மன மாற்றத்தை தருகிறதா? இதுதான் இந்த நாளினுடைய மைய சிந்தனை. நம்ம ஒவ்வொருவருமே அந்த பாடுகளை தியானிக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய பாடுகளை நினைவு கூறுகின்ற பொழுது, அவர் பட்ட வேதனைகளை, வலிகளை நாம் அதை பார்க்கின்ற பொழுது, அதை வாசிக்கின்ற பொழுது கண்டிப்பாக நம்முடைய உள்ளத்துல ஒரு மன வருத்தம் எல்லோருக்குமே வரும். அந்த முள்முடியை சூட்டுகின்ற பொழுதும் சரி, சாட்டையால் அடிக்கப்படுகின்ற பொழுதும் சரி, காரி உமிழப்படுகின்ற பொழுதும் சரி, ஆடையை இன்றி நிர்வாணமாக நிற்கின்ற பொழுதும் சரி, எல்லா அவமானங்களையும் நமக்காக பெற்றுக்கொண்டிருந்த பொழுது, அந்த பாடுகளை நாம் நினைவு கூறுகின்ற பொழுது நமக்கு என்ன வரும்? கண்டிப்பாக மன வருத்தம் வரும். ஆனால் அப்படி வரக்கூடிய அந்த மன வருத்தம் நமக்கு மன மாற்றத்தில் போய் முடியவில்லை என்றால் அத்தகைய மன வருத்தம் கடவுளுக்கு ஏற்புடையது அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை எடுத்தவங்க வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை. ரெண்டு கொரிந்தியர் 7வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை வாசிங்க. இப்போது எனக்கு மகிழ்ச்சிதான், நீங்கள் மன வருத்தம் அடைந்தீர்கள் என்பதற்காக அல்ல, மாறாக உங்கள் மன வருத்தம் மனமாறச் செய்தது என்பதற்காகவே மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் அந்த மன வருத்தத்தை தாங்கிக் கொண்டீர்கள்.
ஆகவே நாங்கள் உங்களுக்கு எந்த இழப்பையும் வருவிக்கவில்லை. ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கிக் கொள்ளப்படும் மன வருத்தம் மீட்பு தரும் மனமாற்றத்தை தருகிறது. ஆனால் உலக போக்கிலான மன வருத்தம் சாவை விளைவிக்கிறது. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை நினைக்கிறது. இந்த இரண்டு மன வருத்தம் இந்த வார்த்தையில சொல்லப்படுகிறது இல்லைங்களா? 2 வகையான மன வருத்தங்கள் இங்கு சொல்லப்படுகிறது. ஒன்று கடவுளுக்கு ஏற்புடைய வகையில் வரக்கூடிய ஒரு மன வருத்தம். 2வது மன வருத்தம் சாவை வருவிக்கிறது. இப்ப நாம ஏறெடுக்கக்கூடிய எல்லா சிலுவை பாதைகளுமே கண்டிப்பாக ஒரு மன வருத்தத்தை நமக்கு தருகிறது. ஒவ்வொரு பாடுகளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படக்கூடிய அந்த பாடுகளை நாம் தியானிக்கின்ற பொழுது, நாம் அதை வாசிக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்துல கண்டிப்பாக ஒரு மன வருத்தம் வரும். ஆனால் அந்த மன வருத்தம் வெறும் மன வருத்தத்தோட மட்டுமே முடிந்து விட்டால் அதனால் எந்த பயனும் இல்லை. மாறாக மன மாற்றத்தில் போய் முடிய வேண்டும். ஆண்டவர் விரும்புறது அதுதான். இப்ப 8வது ஸ்தலத்துல இதற்கான பதில ஆண்டவர் சொல்றார். மன வருத்தமா இல்ல மன மாற்றமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு 8வது நிலையிலேயே ஆண்டவர் அதற்கான பதிலை சொல்கிறார். 8வது நிலை என்ன? ஜெருசலேம் மகளிருக்கு ஆறுதல் சொல்லுவது. ஆண்டவருடைய பாடுகளுக்காக கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிற அந்த ஜெருசலேம் மகளிரை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய பெரும்பாலான சிலுவை பாதையினுடைய பாடுகள், ஆண்டவரை தியானிக்கக்கூடிய அந்த பாடுகளில் நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உள்ளார்ந்த மனதில் வருத்தத்தை கொண்டு வருகிறோம். ஆனால் அந்த வருத்தம் மன மாற்றத்தில் போய் முடிகிறதா, அது கடவுளுக்கு ஏற்புடைய வகையில் அந்த மனமாற்றத்தை பெறுகிறதா அப்படின்னா அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன்னா, 12வது ஸ்தலத்துல ஆண்டவருடைய இறப்பை குறித்து தியானிக்கிறோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து உயிர் விட்ட ஒரு ஸ்தலம் 12வது ஸ்தலத்தை அந்த இடத்துல நம்ம தியானிக்கிறோம். இந்த 12வது ஸ்தலத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ நன்றாக பாடக்கூடியவங்க ஒரு பாடலை பாடுவாங்க. ஆண்டவருடைய இறப்பை குறித்து, பாடுகளை குறித்து ஒரு பாடலை பாடுவாங்க. உருக்கத்தோடு அந்த பாடுகளை நினைவு கூர்ந்து கண்ணீரோடு அவங்களும் அதுல உள்ள போய் அதை ஃபீல் பண்ணி அங்க இருக்கக்கூடியவர்களையும் அந்த உணர்ச்சிக்கு, அந்த உணர்வுகளுக்கு அவங்க கொண்டு செல்வாங்க. இதை நம்ம பார்த்துருக்கிறோம் 12வது ஸ்தலத்துல. அப்படி பாடக்கூடிய அந்த பாடலினுடைய இறுதி ஸ்டான்ஸா, கடைசி ஸ்டான்ஸா பாடுறப்போ திடீர்னு மைக் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்க பக்கத்தில் இருக்கிற சகோதரர்கிட்டையோ இன்னொரு அந்த மைக் சரி பண்றவர்கிட்ட ஒரு அடுத்த மைக்கை கேட்குறாங்க. அடுத்த மைக்கை வாங்குறப்ப அந்த மைக்கும் சரியா வேலை செய்யலை. அப்ப இவங்க எப்படியோ ஒரு வழியா அந்த பாடலை பாடி முடித்து 12வது ஸ்தலத்தை கடந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ், ஒரு சலசலப்பு இருக்கும். அது முடிஞ்சதற்கு பிறகு, சிலுவை பாதை முடிந்த பிறகு எந்த பாடலை உருக்கத்தோடு கண்ணீரோடு ஆண்டவருடைய பாடுகளை நினைவு கூர்ந்து பாடிய அந்த சகோதரனோ ஒரு சகோதரியோ அந்த மைக் செட்டு காட்ட போயிட்டு நேரா போயிட்டு, உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா, நாங்க எவ்வளவு பெரிய காரியத்தை இங்கு செய்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய பாடுகளை நான் உளப்பூர்வமாக உள்ளார்ந்த மனதோடு தியானித்து கொண்டிருக்கிறேன், இதை கூட உன்னால செய்ய முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது எந்த வகையான மன வருத்தம்? உலகப்பூர்வமான மன வருத்தம். ஏன்னா பாடுகளை தியானிக்கிறது எதற்காக அப்படின்னா, ஆண்டவர் நம் மீது கொண்ட அன்பை நாம புரிந்து கொண்டு அந்த அன்பை பிறருக்கு பிரதிபலிக்க தான் அந்த பாடுகளுடைய தியானமே. ஆனா இங்க நான் தியானிக்கக்கூடிய தியானம் எப்படி இருக்கிறது? என்னுடைய உணர்வுகளுக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறேன். அந்த உணர்வுகளுக்கு நீங்க சாதாரண சினிமா பாட்டே அந்த உணர்வுகளை கொடுக்க முடியும். சிலுவை பாதை தேவையில்லை, சிலுவை பாடுகள் தேவையில்லை, அதனுடைய பாடல்கள் தேவையில்லை. அந்த உணர்வுகளை, அந்த உணர்ச்சிகளை சினிமா பாடல்களை நமக்கு கொடுக்க முடியும். அப்ப மாறாக நான் எடுக்கக்கூடிய அந்த தவ முயற்சியானது, சிலுவை பாதையின் மூலமாக நான் செய்யக்கூடிய தியானமானது எந்த வகையில இருக்கணும் அப்படின்னா, என்னுடைய மன மாற்றத்திற்கு ஏதுவான மன வருத்தமாக இருக்க வேண்டும். இதை தவிர நான் அந்த இடத்துல நான் எவ்வளவு துன்பப்பட்டாலும், எந்த அளவுக்கு வருத்தப்பட்டாலும், எவ்வளவு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் என்னுடைய மனநிலை இருந்தாலும் அது கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு மனநிலை அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய பெரும்பாலான சிலுவை பாதைகளை நம்ம இப்படிதான் வழி நடத்தி கொண்டிருக்கிறோம். மன வருத்தம், இந்த 2 வகையான மன வருத்தத்தை நம்ம பார்த்தோம். அவருடைய 12 சீடர்கள்ல 2 பேர் இதே மாதிரியான ஒரு மன வருத்தத்தோட ஆண்டவர்கிட்ட வர்றாங்க இல்லைங்களா? ஒரு சீடர் யூதாசு, இன்னொரு சீடர் பேதுரு. யூதாசு என்ன செய்யறாரு? ஆண்டவர் இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறார்.
அதற்கு பிறகு அது தவறு என்று அவருக்கு உணர்த்தப்படுகிறது. அந்த தவறை அவர் புரிந்து கொள்கிறார். அந்த தவறுக்கு அப்புறமா அவர் என்ன செய்யறாரு, 30 வெள்ளிக்காசுகளுக்காக காட்டி கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்தை அதே 30 வெள்ளிக்காசை எடுத்துக்கொண்டு போயிட்டு யார்கிட்ட கொடுக்கணுமோ, யார்கிட்ட வாங்கினாரோ அவங்கள்ட்ட கொடுக்க முயற்சி செய்கிறார். ஆனா அவங்க அதை பெற்றுக்கொள்ளவில்லை. அந்த காசை அவர் கோயிலே தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்து அவர் எங்க போறாரு, தற்கொலைக்கு போகிறார். இதுதான் அந்த வார்த்தையினுடைய இரண்டாவது பகுதி சொல்லுகிறது, உலகபூர்வமான மன வருத்தம் சாவை விளைவிக்கிறது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யூதாஸ். அவருக்குள்ள மன வருத்தம் இருந்துச்சு. நான் தவறு செய்துட்டேன், கடவுளுக்கு எதிராக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக நான் ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன், ஒரு குற்றத்தை செஞ்சுட்டேங்கிற மன வருத்தம் யூதாசுக்குள் இருந்தது. ஆனால் அந்த மன வருத்தம் உலகபூர்வமான மன வருத்தமாய் இருந்ததால் அது மனமாற்றத்துக்கு போகவில்லை, மாறாக சாவில் போய் முடிந்தது. மாறாக பேதுருடைய மன வருத்தம் எப்படி இருக்கிறது, 3 முறை காட்டி கொடுக்கிறார். 3வது முறை காட்டி கொடுத்த பொழுதே, சேவல் கூவிய பொழுதே அவருடைய உள்ளம் நொறுங்கி போகுது. உயிர்த்த பின்பு அவர் ஆண்டவர் 3 முறை கேட்கிறார், நீ என்னை அன்பு செய்கிறாயா? ஆண்டவரே, நான் உங்களை அன்பு செய்கிறேன்னு சொல்லி அழுது புலம்பி அவருடைய மன வருத்தம் எப்படி மாற்றப்படுகிறது, மன மாற்றமாக மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 பேரை நம்ம பார்க்கிறோம். ஒருவருடைய மன வருத்தம் சாவில் போய் முடிகிறது. பேதுருடைய மன வருத்தம் மன மாற்றத்தில் போய் முடிந்து கடவுளுக்கு ஏற்புடையவராக மாறி அங்கிருந்து அவருடைய வேலையை, பணியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு காரணம் என்ன, அந்த மன மாற்றத்துக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அவர் அன்பு செய்கிறேன்னு சொன்னதற்கு பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன என்பது அவருக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. அவர் கடவுளுடைய கட்டளையை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு மனமாற்றம் உடையவராக, கடவுளுக்கு ஏற்புடையவராக மாறுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாம ஏறெடுக்கக்கூடிய சிலுவை பாதை தியானங்கள் மனப்பூர்வமாக நம்முடைய மன வருத்தத்தோட மட்டும்தான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா, அல்லது மன மாற்றத்திற்கு ஏதுவாக செய்து கொண்டிருக்கிறோமா? இது நமக்கு இருக்கு இன்றைய தினத்தில் கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஒவ்வொரு சிலுவை பாதையும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் போற மாதிரியே திரும்பி வர்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு மனமாற்றம் நிறைந்தவர்களாக திரும்பி வரக்கூடியவர்களாக அந்த சிலுவை பாதை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சிலுவை பாதை தியானத்துக்கு நான் எப்படி முதல்ல போறேனோ அதே மாதிரியே திரும்ப வருவதற்காக நான் சிலுவை பாதை அல்ல. பேதுருடைய முதல் பேருரை முடிந்த பிறகு அந்த மக்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னு கேட்கிறாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு சிலுவை பாதையையும் நாம் கடந்து செல்லுகின்ற பொழுது, அந்த நிலைகளை கடந்து செல்லுகின்ற பொழுது, கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக, கடவுளுடைய விஷயங்களுக்கு, செயல்களுக்கு கீழ்ப்படியாமல் நான் எந்தெந்த இடத்திலெல்லாம் நான் பாவம் செய்திருக்கிறேனோ, மீறி இருக்கிறேனோ, கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறேனோ என்பது எனக்கு உணர்த்தப்பட்டு நான் பாவ மன்னிப்பை பெற்றவனாக வெளியே வருகின்ற பொழுது அங்க என்ன நடக்குது? அந்த கேள்வியை கேட்டதற்கு பிறகு பேதுரு சொல்றார், நீங்கள் மனம் மாறி திருமுழுக்கை பெறுங்கள். திருமுழுக்கு யோவானுக்கு முன்பாகவும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அவருடைய நற்செய்தியை கேட்ட பிறகு மக்கள் சொல்றாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரும் சொல்றாரு, மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள். இங்க இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே திருமுழுக்கை பெற்றுவிட்டோம். நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், மனம் மாற வேண்டும். நம்முடைய மனம் மாற்றம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஸ்தலத்தையும் தாண்டுகின்ற பொழுது நம்முடைய கடவுளுக்கு எதிராக நான் செய்த செயல்கள் நமக்கு நினைவு கூறப்பட்டு, நினைவுபடுத்தப்பட்டு, உள்ளத்தில் இருந்து மனம் மாறி மனம் வருந்தியவர்களாய் கடவுளிடம் மன்னிப்பை கேட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஒரு மனம் மாற்றத்தோடு வெளியே வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றால், கடவுளுடைய இறை வார்த்தையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். மத்தேயு 21வது அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு உவமையை சொல்றார். 2 புதல்வர்களுடைய உவமை. ஒரு மூத்த பையன்கிட்ட ஆண்டவர் ஒரு வேலையை சொல்றார். இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய். இதுதான் மூத்த பையன்கிட்ட ஆண்டவர் கொடுத்த வேலை. இதை சொன்ன உடனே மூத்த பையன் என்ன சொல்றாரு தெரியுங்களா? நான் போக விரும்பவில்லைங்கிறார். தந்தை கிட்ட டைரக்டா சொல்லிடுறார், நான் போக விரும்பவில்லை. இதை சொன்ன சில நிமிடங்களிலே அவர் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறார். நான் தந்தையினுடைய மனதை புண்படுத்தி விட்டேன், அவரை வருத்தப்பட செய்து விட்டேன், அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று தான் சொன்ன வார்த்தையை திரும்ப பெற்று மனம் மாறிய நபராக மீண்டும் அவர் வேலைக்கு செல்லுகிறார். அதே செயலை ஆண்டவர் இளைய மகன்கிட்ட சொல்றார். இன்று நீ திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய். இளைய பையன் என்ன சொல்றான்? 2வது பையன், நான் போகிறேன், நான் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் அங்கு போகவில்லை. இப்ப இந்த 2 பேரில் கடவுளுக்கு விருப்பம் உடையவர்கள் யார் அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். 2 பேர்ல யாரு கடவுளுக்கு விருப்பம் உள்ளவர்கள்? யார்? மூத்த பையனா 2வது பையனா? அன்வைட் பண்ணிட்டு சொல்லலாம்.
மூத்தவரே, அவங்களும் அதான் சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சொல்லக்கூடிய பதிலும் அதுதான். மூத்த பையன்தான் கடவுளுக்கு விருப்பமுடையவன். இப்ப நமக்கு இருக்கக்கூடிய அந்த கேள்வி, நான் மூத்த பையனா ரெண்டாவது பையனா? நான் சிலுவை பாதைக்கு போன மாதிரியே நான் திரும்ப வர்றேன், என்னுடைய வாழ்க்கையில ஒரு சேஞ்சும் இல்லை, ஒரு மாற்றமும் இல்லை, ஒரு மனமாற்றமும் இல்லை அப்படின்னா நான் ரெண்டாவது பையன் இடத்துல இருக்கிறேன்னு அர்த்தம். ஆண்டவர் மூத்த பையனா இருக்கணும்னு விரும்புறார். நான் அப்ப சிலுவை பாதை போகின்ற பொழுது எந்த மனநிலையில இருக்கிறேனோ, என்னுடைய தவறுகள் எனக்கு சுட்டி காட்டப்பட்டு ஒரு மனம் வருத்தப்பட்டு நான் அதுல மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நான் மனம் திரும்பி அத்தகைய செயல்களை இனி செய்ய மாட்டேன்னு ஒரு உறுதிமொழியோட வெளியில வர்றதுதான் கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு மனமாற்றம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த ஊமையினோட இறுதியில் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வரி தண்டுபவரும் விபச்சாரர்களும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் அப்படின்னு சொல்லி அந்த ஊமையை முடிக்கிறார். நம்மளுடைய சிலுவைப்பாடு தியானங்களும் அதை நோக்கிதான் இருக்க வேண்டும். அதற்கு பதிலாக நான் ஒரு பாடலை பாடுவதற்கு எனக்கு மைசெட்டுக்காரன் தனியா எனக்கு உதவி செய்யல அப்படிங்கிறத நோக்கத்தோட நான் உலகப்பூர்வமான ஒரு மன வருத்தத்தோட இருந்தேன் அப்படின்னா நாம இங்கதான் இருப்போம், மைக் செட்டுக்காரர் இறையாட்சிக்கு போயிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் செய்யக்கூடிய பெரும்பாலான தியானங்கள், சிலுவை பாதை தியானங்கள் இப்ப நிறைய இடத்துல என்ன ஆயிருது, ஒரு போட்டியா, மிகப்பெரிய போட்டியாக மாறிக்கொண்டிருக்கிறது இல்லைங்களா? இன்னைக்கு காலகட்ட சூழ்நிலையில ஒரு காட்சி பொருளாக, நம்ம ஒரு வேடிக்கை பொருளாக சிலுவை பாதையை நம்ம எந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டு இருக்கோங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். 14 ஸ்தலங்கள்ல ஹூ இஸ் த பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு இருக்குது. 7 வாரங்களை நம்ம எடுக்கிறோம். 7 வாரத்துல 7 குழுக்களுக்கு தரப்படுகிறது. அந்த குழுக்களில் யார் மிகச் சிறப்பாக அந்த சிலுவை பாதையை நடத்துகிறார்கள், அதை தான் நம்ம மெயினா போக்கஸ் பண்றோமே தவிர, தன்னுடைய ஆண்டவர் நமக்காகப்பட்ட துன்பங்களை, துயரங்களை தியானித்து அது எந்த நோக்கத்திற்காக அதை தியானிக்க வேண்டும், அதிலிருந்து நான் எப்படி மனமாற்றம் அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அதை தியானிக்க பல நேரங்களில் நான் மறந்து போகிறோம். இன்றைய தினத்தில் ஆண்டவர் உங்க கூட என் கூட பேசிட்டு இருக்கிறார். ஒருவேளை அத்தகைய செயல்களில் நான் ஈடுபட்டு இருந்தால் இன்றைய தினத்தில் நாம் அதற்கு ஒரு முடிவு கட்டுவோம். இனி என்னுடைய ஒவ்வொரு சிலுவை பாதை தியானங்களும், ஆண்டவருடைய பாடுகளும் என்னுடைய மன வருத்தம், மனம் மாற்றத்தில் போய் முடிய வேண்டும் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 14 ஸ்தலங்களை நாம எப்படி சிலுவை பாதையை 2 வகையில நம்ம தியானிக்கலாம். ஓகேங்களா? சிலுவை பாதைகளை நம்ம இப்ப தியானிப்பது எப்படி அப்படின்னா 2 வகைகள்ல நம்ம தியானிக்க முடியும். ஒன்று பிசிக்கல் வேர்ல்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், இரண்டாவது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். பிசிக்கல் வேர்ல்ட்ல என்ன நடக்குது, கடவுளுடைய பாடுகள், அந்த முள்முடியை அவருடைய தலையில சூட்டப்படுகின்ற பொழுது அவருக்கு ஏற்படுகின்ற வலிகள், சாட்டையால் அடிக்கின்ற பொழுது அந்த சதை பீக்கப்பட்டு வரக்கூடிய அந்த ரத்தம் பீரிட்டக்கூடிய காட்சிகள், அந்த வேதனைகள், காரி உமிழப்படுகின்ற பொழுது, அவரை அவமானப்படுத்தப்படுகின்ற பொழுது, அவரை கன்னத்தில் அறையப்படுகின்ற பொழுது, அனைவருக்கும் முன்பாக ஆடையை உரிக்கப்படுகின்ற பொழுது, சிலுவையில் ஆணிகளால் அடிக்கப்படுகின்ற பொழுது, அவர் அத்தனை துன்பங்களையும் என்னுடைய மீறுதலுக்காக, என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய தீர்ச்செயலுக்காக, என்னுடைய கீழ்ப்படியாமைக்காக தண்டனையை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வு எனக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசிக்கல் வேர்ல்ட்ல நடக்கிறப்போ ஒவ்வொரு பாடுகளையும் தியானிக்கின்ற பொழுது அந்த பாடுகளுடைய வழி எனக்குள்ள எப்படி வரணும், மன வருத்தம் வரணும். ஆனால் அந்த மன வருத்தம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கடவுள் எனக்காக, நான் செய்த அத்தனை குற்றங்களுக்காக அவர் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அன்பு எனக்கு என்னுடைய உள்ளத்தில் இருந்து வெளிப்பட வேண்டும். அவர் என் மேல எவ்வளவு அன்பு வைத்திருந்தால் அவர் எனக்காக இத்தனை வேதனைகளையும் அவர் அனுபவித்துக் கொண்டிருப்பார் அப்படிங்கிற அந்த உள்ளார்ந்த மனது எனக்கு வரும் பொழுது, நான் பிசிக்கல் வேர்ல்ட்ல நடக்கக்கூடிய அந்த வேதனைகளை, வலிகளை தியானிக்கின்ற பொழுது அவருடைய அன்பு நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல என்ன நடக்குது, கொலேசியர் 2வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு எதிராகவும் எனக்கு எதிராகவும் எழுதப்பட்ட ஒப்பந்த விதிகள் கொண்ட எல்லா கடன் பத்திரங்களையும் அவர் திருச்சிலுவையில் ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாம் கைகளை உயர்த்தி ஒரு தடவை சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. என்ன நடக்குது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல? என்ன நடக்குது,
நமக்கு எதிராக, உங்களுக்கு எதிராகவும் எனக்கு எதிராகவும் எழுதப்பட்ட ஒப்பந்த விதிகள் கொண்ட எல்லா கடன் பத்திரங்களையும் திருச்சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆணிகளின் மூலமாக அவர் தகர்த்தெறிய செய்திருக்கிறார். அதற்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த 2வது அதிகாரத்தில் 15வது வார்த்தை சொல்லுகிறது, ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டவருடைய படைக்கலன்களை பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்துச் சென்றார். இதுதான் ஹைலைட். நம்ம பிசிக்கல் வேல்ல என்ன நடக்கிறோம், அந்த பாரமான திருச்சிலுவையை ஆண்டவர் சுமந்து கொண்டு படை வீரர்கள் இழுத்து செல்கின்ற காட்சியை நாம பிசிக்கல் வேல்ல பாக்குறோம். ஆனா ஸ்பிரிச்சுவல் வேல்ல என்ன நடக்குது, எப்ப அவர் தோல்ல சிலுவையை சுமந்து வச்சாரோ அந்த நிமிஷமே நமக்கு எதிரான அத்தனை அழகையினுடைய கிரியைகளுக்கும் ஆண்டவர் ஒரு செயின் அனுப்புறார். அந்த செயின் போய் எல்லா அழகையும் தோல்லையும் போய் மாட்டுது. அத்தனை அழகைகளையும் அவர் இழுத்து கொண்டு மேலே செல்லுகிறார், கல்வாரிக்கு செல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் கொலோசியர் 2வது அதிகாரம் 15வது வார்த்தை அதுதான் சொல்லுகிறது. அவர்களை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றார். அங்கே அவரை ஊர்வலமாக இழுத்து செல்றதை நம்ம பிசிக்கல் வேல்ல பாக்குறோம். பட் ஸ்பிரிச்சுவல் வேல்ல நடக்கக்கூடியது என்ன அப்படின்னா, அழகையினுடைய அனைத்து அதிகாரங்களும் அவனிடமிருந்து பிடுங்கப்பட்டு அவனை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குமாறு ஊர்வலமாக கொல்கதா மலைக்கு எடுத்து சென்று அந்த சிலுவையிலே ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். அப்ப இனி எனக்கு வறுமை கிடையாது, இனி எனக்கு கடன் கிடையாது, இனி எனக்கு நோய் கிடையாது, இனி எனக்கு எந்த துன்பமும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த சிலுவையின் மூலமாக கிடைக்க பெற்ற வல்லமை உங்களுக்கும் எனக்கும் தரப்பட்டிருக்கிறது. அது வெற்றியின் சிலுவை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இவ்வளவு பாடுகளையும் அவர் அனுபவித்து அந்த அனுபவத்தின் மூலமாக அவர் பெற்றுக்கொண்ட அந்த வெற்றி யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார், இலவசமாக கொடுத்திருக்கிறார். நாம் இலவசமாக பெற்றிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சிலுவை வெற்றியின் சின்னமா தோல்வியின் சிலுவையா? நம்ம சோகத்தோடு அதை எடுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. சிலுவை பாதைகளை நாம சோகத்தோடு எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது வெற்றியின் சிலுவை. நமக்கு எதிரான எல்லா கடன் பத்திரங்களும் அழிக்கப்பட்ட இடம் அந்த திருச்சிலுவை. இதுதான் கலாத்தியர் 3:13-14 இதைத்தான் நம்ம தியானிக்கிறோம். மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று மறைநூலில் எழுதியுள்ளவாறு எனக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி என்னை சட்டத்தின் சாபத்தில் இருந்து மீட்டு கொண்டார். எனக்கு சாபம் இல்லை, எனக்கு பாவம் இல்லை, எனக்கு நோய் இல்லை, எனக்கு வறுமை இல்லை, எனக்கு கடன் இல்லை. எனக்கு எதிரான எல்லா ஒப்பந்த விதிகள் கொண்ட கடன் பத்திரங்களும் அங்கு தகர்த்தெறிய செய்யப்பட்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப என்னுடைய மனநிலை எப்படி மாறணும்? ஸ்பிரிச்சுவல் வேல்ல என்ன நடந்திருக்குங்கிறத நான் தியானிக்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து அழகையினுடைய அனைத்து அதிகாரங்களையும் பறித்து கொண்டு சிலுவையில் ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். அந்த வெற்றியின் மூலமாக கிடைக்க பெற்ற வல்லமை உங்களுக்கும் எனக்கும் இலவசமாக கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எபேசியர் 2:8 இறைவார்த்தை அதுதான் சொல்லுகிறது. அந்த அருள் ஆலையை நாம் நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், கிரேஸ் நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம். கிரேஸுக்கான அர்த்தம் கிருபை என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும். என்ன கிருபை என்றால் என்ன? விலை மதிப்பில்லாத ஒன்றை ஒன்றுக்கும் உதவாத ஒரு நபருக்கு இலவசமாக கொடுப்பதுதான் கிருபை. அவர் பட்ட அத்தனை வலி வேதனைகளையும் விலை மதிக்க முடியாத தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஒன்றுக்கும் உதவாத நமக்கு அந்த கிருபையின் மூலமாக நாம் இலவசமாக நம்பிக்கையின் வழியாக பெற்றிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பெற்றுக்கொண்ட இந்த நம்பிக்கை, இந்த வல்லமை எதற்காக? இப்ப அடுத்த கேள்வி. இப்ப முதல்ல என்ன பார்த்தோம்? சிலுவை பாதை தியானத்துல நமக்கு வெறும் மன வருத்தம் மட்டும் இருக்கக்கூடாது, ஒரு மன மாற்றத்தை அந்த சிலுவை பாதை நமக்கு தரணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு பிறகு நம்ம இப்ப பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அந்த சிலுவை பாதையை 2 விதமாக தியானிக்க வேண்டும். ஒன்று, அவருடைய பாடுகளை தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம் மீது எந்த அளவுக்கு அன்பு செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதை நான் உணர்ந்து அந்த அன்பை பிறருக்கு பிரதிபலிக்கக்கூடியவனாக மாற வேண்டும்னு பார்த்தோம். அடுத்த முறையாக ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கின்ற பொழுது, அது வெற்றியின் சிலுவை. எனக்கு எதிரான அழகையின் அனைத்து அதிகாரங்களையும் தகர்க்கப்பட்ட இடம் அந்த இடம். அதனால் அழகையின் எந்த அதிகாரமும் என்னிடத்துல இல்லை. எனக்கு வறுமை இல்லை, எனக்கு கடன் இல்லை, எனக்கு நோய் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஆனா அந்த வெற்றியின் மூலமாக கிடைக்க பெற்ற அந்த வல்லமையை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார் அப்படின்னா,
நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய அன்றாட சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட வல்லமை எதற்காக? நம்முடைய வாழ்வில் அன்றாடம் வருகிற சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். எப்படி பின்பற்ற வேண்டும்? அப்ப இதுக்காக இன்னைக்கு நாங்க ஜெபக்கூடத்துக்கு வந்தோம் அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு வரலாம். நாங்க சிலுவையை இறக்கி வைக்கலான்ட்டு தான் வந்தோம், ஆனா சிலுவையை சுமக்க சொல்றீங்களே பிரதர் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் வரலாம். ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, தன்னுடைய சிலுவையை சுமக்க விரும்பாமல் என்னை பின்பற்ற விரும்புவோர் என்னுடையோர் என தகுதியற்றோர். We are disqualified. நம்மளுடைய சிலுவையை நம்ம சுமக்க விரும்பல அப்படின்னா கிறிஸ்தவர்கள் என்பதை, கிறிஸ்துவுக்கு ஏற்புடையவர்கள் என்பதை நம்ம டிஸ்குவாலிஃபை ஆகிறோம். கிறிஸ்துவர்னு சொல்லவே முடியாது. ஆண்டவர் மிக தெளிவாக அந்த வார்த்தையில பதிவு பண்றார். அப்ப கொடுக்கப்பட்ட அந்த சிலுவையை நம்ம எப்படி சுமந்து போகணும்? சிரித்த முகத்தோடு எடுத்து செல்ல வேண்டும். பெர்க்மான் ஃபாதர் அழகா ஒரு பாட்டுல பாடுவாங்க, சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னால் சிரித்த முகத்தோடு சென்றிடுவோம். சிலுவையை தூக்குறதே கஷ்டம், இதுல எப்படி பிரதர் சிரிச்ச முகத்தோடு தூக்கிட்டு போறது அப்படின்னா, எனக்கு என்னுடைய எண்டு ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தெரிந்தால் நான் அந்த சிலுவையை சிரித்த முகத்தோடு என்னால் சுமந்து செல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எண்டு ரிசல்ட் என்பது என்ன? கொலேசியர் 2:14-15 வார்த்தைகள் தான் எண்டு ரிசல்ட். எனக்கு எதிராக அழகை எந்த கிரியையும் செய்ய முடியாது, நோய் எனக்கு இல்லை, அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகி இருக்கிறேன், கடன் எனக்கு இல்லை, அவருடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு நான் என்னுடைய எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த எண்டு ரிசல்ட் எனக்கு தெரிந்தால் எனக்கு வரக்கூடிய எந்த துன்பங்களையும் நான் சிரித்த முகத்தோடு எடுத்துக்கொண்டு அவர் பின்னால் செல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த இடத்துல சிலுவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பல நேரங்கள்ல இந்த நோய்களை குறித்தோ கடனை குறித்தோ இதெல்லாம் கடவுளிடமிருந்து வருவதில்லை. இதை குறித்து நம்ம பல இறை செய்திகளை நம்ம தெளிவா பார்த்திருக்கிறோம். இங்கு நான் சொல்லக்கூடிய இந்த சிலுவை என்பது ஆண்டவர் சுமந்து கொண்டு வரக்கூடிய என் பின்னால் வாங்க என்று சொல்லக்கூடிய அந்த துன்பமானது எது அப்படின்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனால் நமக்கு வரக்கூடிய துன்பம். அதைத்தான் அவர் இந்த இடத்துல சிலுவை அப்படின்னு சொல்றார். இப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனால் வரக்கூடிய துன்பம் அப்படின்னா என்ன? அந்த துன்பம் என்ன அப்படின்னா, இப்ப நான் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கிறேன். நான் வேலை பார்க்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் எனக்கு மேலதிகாரியாக, எனக்கு மேனேஜராக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு கணக்கு வழக்கில் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குற ஒரு பொருளை 2000 ரூபாய்னு எழுதி நீ கொடு, அதுல 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடு, 500 ரூபாய் நீ எடுத்துக்க, 500 ரூபாய் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி என்னைய ஒரு வற்புறுத்துறான்னு வைங்களேன். இதற்கு நான் உடன்படாமல் இருக்கின்ற பொழுது அதன் நிமித்தமாக எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தான் கிறிஸ்துவினுடைய துன்பங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம், வேலை செய்து கொண்டு இருக்கிறோம், மேனேஜருக்கும் இன்னொருத்தருக்கும் பிரச்சனை. உடனே மேனேஜர் கேட்கிறாரு, நீ அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடு, அவங்களை வேலையை விட்டு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தப்புமே செய்யாத ஒரு நபரை குறித்து இல்லாததும் பொல்லாததும் உங்களை சொல்ல தூண்டினால், அதை இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு நாம் செய்யாமல் இருக்கின்ற பொழுது எனக்கு வரக்கூடிய துன்பம் தான் கிறிஸ்துவின் பொருட்டு நமக்கு வரக்கூடிய துன்பம். இந்த துன்பத்தை, இந்த சிலுவையை நாம் சுமந்து கொண்டு ஆண்டவரிடம் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்றார். என்ன அந்த விஷயம்? அதே தான் லூக்கா 9வது அதிகாரம் 23. லூக்கா 9வது அதிகாரம் 23வது வார்த்தை, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு வரட்டும் அப்படிங்கிறார். இப்ப நம்ம 2வது பகுதியை பார்த்தோம். இதோடைய முதல் பகுதி என்ன அப்படின்னா, சிலுவையை சுமப்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை சொல்றாரு, தன்னலம் துறந்து. நம்முடைய சுயத்திற்கு மறித்தல் என்பது அவசியம். இதை மறிக்காம நான் சிலுவையை தூக்க முடியாது. ஒரு கிறிஸ்துவன், ஒவ்வொரு கிறிஸ்துவனும் சுயத்திற்கு மறிக்காமல் கிறிஸ்துவுக்கு ஏற்புடையவராக மாற முடியாது. என்னுடைய பேசிக் ஃபண்டமெண்டல் அடிப்படை என்ன அப்படின்னா சுயத்துக்கு மறித்தல். நான் என்கின்ற எண்ணத்திலிருந்து நாம் மறிப்பதுதான் சுயத்துக்கு மறிப்பது. எனக்கென வாழாமல் பிறருக்கென வாழ்வதுதான் சுயத்திற்கு மறிப்பது. ஆண்டவர் யோவான் 15வது அதிகாரத்துல சீடர்கள்ட்ட சொல்றார், நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட ஒரு மேலான அன்பு இல்லை. இந்த வார்த்தையை சொல்லிட்டு அடுத்த 2 வார்த்தைகளுக்கு கீழே நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, அதே சீடர்கள்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, இனி உங்களை நான் பணியாளர்கள் என்று சொல்ல மாட்டேன், நண்பர்கள் என்று சொல்லுவேன். ஏனென்றால் தந்தையிடம் கேட்ட அனைத்தையும் நான் உங்களுக்கு அறிவித்து விட்டேன்.
இந்த 2 வார்த்தையும் 15வது அதிகாரத்துல பதிவு பண்ணிட்டு 20வது அதிகாரத்தில் தன்னுடைய நண்பர்களுக்காக உயிரை கொடுக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறும் வார்த்தையாக மட்டும் அவர் எதையுமே நம்மிடம் சொல்லவில்லை, மாறாக வாழ்ந்தும் காட்டியவர் அவர். அதே போல ஒரு நிலையை தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புகிறார். சுயத்திற்கு மரித்தல். சுயத்திற்கு மறிக்காத ஒரு நபர் கிறிஸ்துவராக வாழ்வது, கடவுளுக்கு ஏற்புடையவராக இருப்பது மிக 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 கடினம். யோவான் 12வது அதிகாரம் 24வது இறைவார்த்தை சொல்லுகிறது, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிடில் அது பலனளிக்க முடியாது. அது எப்படி பலனளிக்க முடியாதோ அதே போல ஒரு கிறிஸ்துவன் சுயத்திற்கு மறிக்காவிடில் கிறிஸ்துவுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்புடையவராக மாற முடியாது. ஒரு கோழி முட்டையை எடுத்துக்கலாம். கருவில் அந்த ஒரு உடைக்கப்படாத ஒரு கோழியிலிருந்து ஒரு கரு உருவாக வாய்ப்பு இருக்குதா? இல்லை. உடைக்கப்படாத ஒரு கோழி முட்டையிலிருந்து எப்படி கரு உருவாக முடியாதோ, செதுக்கப்படாத ஒரு பாறையிலிருந்து எப்படி ஒரு சிற்பம் உருவாக முடியாதோ, விதைக்கப்படாத ஒரு விதையிலிருந்து எப்படி ஒரு மரமோ செடியோ கொடியோ கனியோ வர முடியாதோ, அதுபோல சுயத்திற்கு மறிக்காத ஒரு கிறிஸ்தவனிடத்தில் இருந்து கிறிஸ்துவுக்கு ஏற்புடையவராக மாற முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஃபர்ஸ்ட் பேசிக் என்னது? நான் என்கின்ற அந்த சுயத்திலிருந்து நாம் மடிய வேண்டும். எப்படி அந்த முட்டையும் அந்த பாறையும் அந்த விதையும் உடைப்பதற்கு, செதுக்குவதற்கு, விதைப்பதற்கு இடம் அளிக்கிறதோ, அதுபோல என்னை நான் மறிப்பதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் எப்ப மறிக்கிறேனோ, என்னில் நான் மறிக்கிறேனோ, அப்பதான் நான் கிறிஸ்துவுக்கு ஏற்புடையவனாக மாறுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அநேக நேரங்கள்ல நம்ம பிறர் நலன் காணாமல் சுயத்துக்கு மறிப்பதேங்கிறது என்னது? பிறர் நலன் தான். இப்ப எனக்கு ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே. எங்க அண்ணன்ட்ட 2 கார் இருக்குது, என்கிட்ட கார் இல்லை. இப்ப என்னுடைய விருப்பம், என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? அண்ணங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு காரு எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன், நான் எதிர்பார்க்கிறேன். என்ன, ஓகேங்களா? இப்ப எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான், அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா என்கிட்ட 2 பைக் இருக்குது. அப்ப நான் முதல்ல என்ன செய்யணும்? என்கிட்ட இருக்கக்கூடிய 2 பைக்ல ஒரு பைக்கை அவங்ககிட்ட கொடுக்கணும். அதுதான் பிறர் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அதை பிறருக்கு செய்வது. இந்த இடத்துல நான் அண்ணன் தம்பின்னு சொல்றது நம்முடைய கூட பிறந்த உறவுகளை மட்டும் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் நமக்கு சகோதரர்களாக சகோதரிகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு நீங்க ஒரு டம்ளர் குளிர்ந்த தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கான பலனை பெறாமல் போக மாட்டீர்கள். சின்னஞ்சிறிய ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தாலும் அதை நீங்கள் எனக்கே செய்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் சுயத்திற்கு மறிப்பது என்பது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சிலுவையை நான் சுமப்பதற்கு முன்பாக, ஆண்டவரை பின்தொடர்வதற்கு முன்பாக நான் எடுக்க வேண்டிய நிலை என்ன அப்படின்னா இந்த நிலை தான், இந்த சுயத்திற்கு மறிப்பல் தான். முதல்ல மனமாற்றம் வரணும். மனமாற்றத்திற்கு பிறகு சுய மறித்தல் வேண்டும். அந்த சுய மறித்தலுக்கு பிறகு சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின் செல்ல வேண்டும். அப்ப இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லா இறை வல்லமைகளும் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம 2 பேதுரு 1:3 இறை வார்த்தையில நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது இறை வார்த்தை சொல்லுகிறது, இறை பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லா இறை வல்லமைகளும் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இப்ப நான் சுயத்துக்கு மறித்துட்டு அந்த சிலுவையை எடுத்துட்டு அந்த சிலுவை பாதையில நான் கடவுளோட போகணும் அப்படின்னா, சிலுவை பாதையில் எப்படி 14 நிலைகள் இருக்கிறதோ அதே போல ஆன்மீக நிலைகளும் 14 இருக்கிறது. நீங்களும் நானும் கடைபிடிக்க வேண்டிய 14 ஸ்டெப்ஸ் இருக்குது. சிலுவை பாதையில் ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கின்றது போலவே நம்முடைய ஆன்மீக வாழ்விலும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் 14 ஸ்டேஜ் இருக்குது. 0லேருந்து 14. நம்ம உச்சத்தில் இருக்கிற 14th ஸ்டேஜில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த 14 நிலைகள் அப்படிங்கிறது பல்வேறு இடங்கள்ல பார்க்கலாம். நம்முடைய விவிலியத்திலே பல இடங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடக்க நூல் 28வது அதிகாரத்துல யாக்கோபு ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவில் என்ன பார்க்கிறாரு? மேலிருந்து மண்ணிலிருந்து விண்ணுக்கு ஒரு ஏணி நிற்பதையும் அதில் வானதூதர்கள்
மேலே இறங்குவதையும் ஏறுவதையும் பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு காட்சியை பார்க்கிறார். யோவான் 1வது அதிகாரத்துல இயேசு நத்தேனியேல் கிட்ட சொல்றாரு, வானம் திறந்திருப்பதையும் அதில் வானதூதர்கள், கடவுளின் தூதர்கள் அந்த மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் அப்படின்னு சொல்றார். மத்தேயு 1வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த தலைமுறைகளுடைய வாசத்தை அதோடைய எண்டுல நமக்கு போடப்பட்டிருக்கும் மொத்தம் எத்தனை தலைமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆபிரகாம் முதல் தாவீது வரை 14, தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டவர்கள் வரை 14, பாபிலோனுக்கு சிறைப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை 14. இவை அனைத்தும் எதை குறிக்கிறது என்றால், ஆன்மீக வாழ்வில் உங்களுக்கும் எனக்கும் 14 ஸ்டேஜ் இருக்குது. இயேசு கிறிஸ்து பாடுகளை சுமந்து கொண்டு சென்ற அந்த 14 நிலைகளை போல நீங்களும் நானும் 14 நிலையை கடந்து இயேசு கிறிஸ்து ரீச் பண்ண அந்த இடத்துக்கு போகணும். இதுதான் கடவுளுடைய விருப்பம், தந்தையினுடைய விருப்பம். ரோமையர் 8வது அதிகாரம் 29வது இறைவார்த்தை இதைத்தான் சொல்லுகிறது. நாமும் அவரை போல இருக்க வேண்டும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தன் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். உங்களையும் என்னையும் முன்குறித்து வைத்தது எதற்காக அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய சாயல் எப்படி இருந்தாரோ அதே போல அந்த இயல்பை போலவே இருக்க வேண்டும் என்பதற்காக தான். அப்போ 14th ஸ்டேஜில் நிறைவுல இருக்கவர் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நான் அங்கே போய் ரீச் ஆகணும் அப்படின்னா என்னுடைய டார்கெட் யாரா இருக்கணும், என்னுடைய கம்பேரிசன் யாரா இருக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய கம்பேரிசனா இருக்கணும். நான் பல நேரங்கள்ல என்ன பண்றோம், நம்ம எதிர்த்த வீட்டுக்காரங்களையும் பக்கத்து வீட்டுக்காரங்களையும் நம்மளை வழி நடத்துகிறவர்களையும் நம்முடைய ஆசிரியர்களையும் நம்மளுடைய கம்பேரிசனுக்கு வைக்கிறோம். அவர்கள் எல்லாம் மாறக்கூடியவர்கள். என்றும் மாறாத நிலையாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைத்துதான் நம்முடைய அந்த பயணத்தை தொடர வேண்டும். அந்த 14 ஸ்தலங்கள்ல ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம தாண்டி 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 போகணும். அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் தாண்டுவதற்கு நாம செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துகிறவரும் அதை நிறைவு செய்கிறவருமான இயேசு கிறிஸ்து மீது நம்முடைய கண்களை பதிய வைத்து நம்முடைய விசுவாச பயணத்தை தொடர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 விஷயங்கள் தான். ஆண்டவரை போல நம்ம இருக்கணும்னு தான் ஆண்டவர் ஆசைப்படுறார். ஆண்டவர் இருக்கின்ற இடத்துல நம்ம இருக்கணும்னு தான் அவர் விரும்புகிறார். நான் பரிசுத்தம் உள்ளவனாய் இருப்பது போல நீங்கள் பரிசுத்தம் உள்ளவனாய் இருங்கள். நான் இரக்கமுள்ளவனாய் இருப்பது போல நீங்கள் இரக்கமுள்ளவனாய் இருங்கள். நான் அன்பு செய்தது போல நீங்கள் அன்பு செய்யுங்கள். இது 3 தான். இது 3 கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னம்னா நம்ம முதல் ஸ்தலத்துக்கே வந்துடலாம். முதல் ஸ்தலத்தில் என்ன நடக்குது? ஆண்டவர் இயேசுவை தீர்ப்பிடுகிறார்கள். அந்த முதல் ஸ்தலத்துக்கு போவதற்கு முன்பாகவே என்னுடைய வாழ்வில் எனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நான் எப்படி கையாள வேண்டும் என்பதை நான் தெரிந்திருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளையும் என்னுடைய கம்பேரிசன் யார் கூட இருக்கணும்? இயேசு கிறிஸ்து கூட இருக்கணும். எனக்கு ஒரு சூழ்நிலை வருது, இறை வார்த்தைக்கு எதிராக நான் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில நான் இருக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து இருந்தால் என்ன செய்திருப்பார் அப்படிங்கிற மனநிலை எனக்கு வரணும். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ஒரு பண தேவை இருக்கிறது, ஒரு எமர்ஜென்சி 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. காலேஜுக்கு பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், 2 லட்சம் ரூபாய் ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுது. இல்லை ஏதோ ஒரு கல்யாண காரியத்துக்கோ ஒரு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. நம்மக்கிட்ட கையில் காசு இல்லை, நம்ம ட்ரை பண்ணுறோம், முயற்சி பண்ணுறோம், ஜெபிக்கிறோம், ஆனாலும் பணம் வருவதற்கான வாய்ப்பு இல்லாதபடி தெரிகிறது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? உடனே 2 நாள் வெயிட் பண்ணுறோம், 3 நாள் வெயிட் பண்ணுறோம், இனிமேல் கிடைக்காதுங்கிற ஒரு முடிவு எடுத்துகிட்டு போய் கடனை வாங்கிடுறோம். இப்படி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வர்றப்ப நம்ம என்ன பண்ணணும்? இதே மாதிரி ஒரு சூழ்நிலையை இயேசு கிறிஸ்து எப்படி கையாண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவர் நம்மை போலவே எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டார், ஆனால் பாவம் செய்யாமல் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா சோதனைகளும் அவருக்கும் கொடுக்கப்பட்டது. அப்ப ஆண்டவர் காசு இல்லாம இருந்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். காசு இல்லாம இருந்தார் இல்லையா? இருந்தாரா இல்லையா? காசு இல்லாம இருந்தார். ஒருத்தர் கேட்கிறாரு, உங்க போதவர் வரி கட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ போய் கடலில், பேதுருட்ட சொல்றாரு, நீ போய் கடலில் போய் தூண்டில் போடு, முதலில் மாட்டுகின்ற மீனினுடைய வாயை திற, அதில் எடுக்கின்ற ஸ்தேத்தார் காணயத்தை எடுத்து உன்னுடைய வரியையும் என்னுடைய வரியும் செலுத்துங்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவர்கிட்ட காசு இருந்தா அவர் கொடுத்திருப்பாரு. அப்ப அவர்கிட்ட காசு இல்லை, அப்ப அவர் கடன் வாங்கல. என்ன சொல்றாரு? அவர் கேட்டா அன்னைக்கு கடன் கொடுக்க அநேகம் பேர் இருந்திருப்பாங்க. ஆனா இங்க அவருடைய நம்பிக்கையை பாருங்க. பேதுருகிட்ட சொல்றாரு, நீ முதலில் போய் கடலில் தூண்டிலை போடு, அதில் மாட்டுகின்ற முதல் மீனின் வாயை திற, அதில் இருக்கக்கூடிய நாணயத்தை எடுத்து, முதல்ல யார் கடனை அடைக்க சொல்றாரு? பேதுருடைய வரி அடைக்க சொல்றாரு.
அதுல வரக்கூடிய பணத்தை எடுத்து முதல்ல என்னுடைய வரியை செலுத்து, அதுக்கப்புறம் உன்னுடைய வரியை செலுத்துன்னு சொல்லல. இதுதான் அந்த சுயத்துக்கு மறித்தல்ங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுதான் நம்மளுடைய கம்பேரிசன் எப்பவுமே ஜீசஸ் மேல இருக்கணும். இதே இடத்துல நானா இருந்தா இல்ல மற்ற மனிதர்களா இருந்தா என்ன செய்வோம்? முதல்ல ஏன் கடனை அடி, அதுக்கப்புறமா மற்றவங்க கடனை அடைக்கலாம். தனக்கு மிஞ்சியதுதான் தானம். இது உலகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் இல்லைங்களா? ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? கிடைக்கக்கூடிய சேத்தார் நாணயத்தை எடுத்து முதலில் உன்னுடைய வரியை செலுத்து, பிறகு என்னுடைய வரியை செலுத்துங்கிறார். இப்போ நாமளும் அந்த ஒரு சூழ்நிலையை கடக்க வேண்டும் என்றால் அந்த மீன் வாயை திறந்தது போல நம்முடைய வாயை நாம திறக்க வேண்டும், இறை வார்த்தையை அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நமக்கு வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் சரி, அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், சமாதான குறைபாடாக இருக்கலாம், நோயோடு போராடி கொண்டிருக்கலாம், எத்தகைய சூழ்நிலைகளாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ள நமக்கு கண்ணுக்கு முன்னாடி யார் வரணும்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வரணும். வேற யாரையும் நம்ம கம்பேர் கொண்டு வரக்கூடாது. இந்த சூழ்நிலைகள் வந்தால் இந்த சூழ்நிலைகளை இயேசு கிறிஸ்துவின் எப்படி அதை கையாண்டு அவர் வெற்றி கொண்டாரோ அதே போல நாமும் இறை வார்த்தையை அறிக்கையிட்டு, வாயை திறந்து அறிக்கையிட்டு அதன் மூலமாக நாம வெற்றி கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த நிலைகளை எல்லாம் கடந்து நம்ம வந்தோம் அப்படின்னா இதுதான் உண்மையான சிலுவை பாதையினுடைய தியானம். இப்படி தியானிக்கின்ற பொழுதுதான் அந்த பாடுகளை நாம் உள்ளார்ந்தமாக மனப்பூர்வமாக அவருடைய மன வருத்தப்பட்டு நம்முடைய மனம் மாற்றம் அடைந்தவர்களாக, கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக, நாம் மனம் மாறியவர்களாக, மனம் திருந்தியவர்களாக நாம் வீடு திரும்புவோம். அப்படி இல்லை அப்படின்னா அது உலகப்பூர்வமான ஒரு சடங்காக தான் ஒவ்வொரு வருடமும் கடந்து செல்வோம். நம்மளே யோசிச்சு பார்ப்போமே, போன வருஷம் சிலுவை பாதையில ஒரு முடிவு எடுத்திருப்போம், முதல் ஸ்தலத்துல ஒரு முடிவு எடுத்திருப்போம் இல்லைங்களா? கண்டிப்பாக பிறரை தீர்ப்பிடக்கூடாதுங்கிற ஒரு முடிவு எடுத்திருப்போம். இந்த ஒரு வருடத்தில் நாம் எத்தனை முறை அதை நாம கடைபிடித்திருக்கிறோம்? ஒரு நிமிஷம் நம்ம சிந்திப்போம். இன்றைய தினத்துல நம்ம தியானித்த எல்லா வார்த்தைகளும் இதனுடைய தொடக்கம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்தது இன்றைய நாள் முழுவதும் ஒரு முன்னுரை தான். சிலுவை பாடுகளை குறித்த ஒரு முன்னுரை. சிலுவை பாடுகளை நாம் தியானிக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் எப்படி மனமாற்றம் அடைய வேண்டும் என்கிற ஒரு ஆன்மீக நிலையை குறித்த ஒரு முன்னுரையை தான் இவ்வளவு நேரமாக நாம் தியானித்தோம். இதற்கு பிறகு 14 நிலைகளை நாம் எப்படி கடந்து செல்வது அப்படிங்கிறதை குறித்து வரக்கூடிய வாரங்களில் நாம தியானிப்போம். இன்றைய இறை செய்திக்கான நேரம் முடிந்து விட்டதால் இந்த நாளில நம்ம தியானிக்கக்கூடிய செய்திகளை ஒரு ரீகேப் பண்ணி பார்ப்போம். என்னென்னலாம் தியானித்திருக்கிறோம்? நாம் சிலுவை பாடுகளை, சிலுவை பாதையை தியானிக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்துல வரக்கூடிய மன வருத்தம் எங்கே போய் முடியணும்? மன மாற்றத்தில் போய் முடிய வேண்டும். உலகபூர்வமான மன வருத்தம் சாவை வருவிக்கும், அது கடவுளுக்கு ஏற்புடையது அல்ல. அப்ப நான் சிலுவை பாதையினுடைய முதல் ஸ்தலத்துக்கு போறப்பவே என்னுடைய சிலுவை பாதையை உலகப்பூர்வமாக இதுவரை செய்திருந்தால் அதற்காக முதல்ல மன்னிப்பு கேட்போம். ஏன்னா நம்ம அதையே உலகப்பூர்வமா தான் கேட்கிறோம். ஆண்டவரே, நான் 14 ஸ்தலத்துக்கு முட்டி போட்டு உங்க பின்னாடி வர்றேன், எனக்கு வேலையை கொடுத்துருங்க. 14 ஸ்தலத்துக்கு நான் கண்ணீரோட வர்றேன், சிலுவை பாதையில முட்டி போட்டு உங்க கூட நான் இணைந்து இருக்கிறேன், என் மகளுக்கு திருமணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். உலகப்பூர்வ தேவைகளுக்காக நீங்கள் கடவுளை நாடினீர்கள் என்றால் அந்தோ பரிதாபத்துக்குரியவர்கள் அப்படின்னு வார்த்தை சொல்லுகிறது. நான் என்னுடைய தேவைக்காக மட்டும்தான், என்னுடைய சுகத்துக்காக மட்டும்தான், என்னுடைய உலகப்பூர்வமான காரியங்களுக்காக மட்டும்தான் நான் ஆண்டவரை தேடி வர்றேன் அப்படின்னா நம்மை போல பரிதானம் உள்ளவர்கள் வேறு யாரும் இல்லை அப்படின்னு இறைவார்த்தை சொல்லுகிறது. ஒருவேளை நம்ம அப்படி இதுவரை செய்திருந்தோம்னா இன்னைக்கு நாம மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, நாங்கள் சிலுவை பாதையில இதுவரை இந்த அர்த்தத்தை தெரிந்து கொள்ளாமல் நாங்கள் தியானித்திருக்கிறோம், அதற்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம். ஒவ்வொரு பாடுகளையும் ஒவ்வொரு நிலைகளையும் நாங்கள் தியானிக்கின்ற பொழுது எங்களுடைய குற்றங்கள், நாங்கள் செய்த உமக்கு விரோதமாக உமக்கு பிரியமில்லாமல் நாங்கள் செய்த பாவங்கள், கீழ்ப்படியாமைகள் எங்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டு மனம் வருந்தியவர்களாய் நாங்கள் மன்னிப்பை கேட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இனி நாங்கள் அத்தகைய செயல்களை செய்ய மாட்டோம் என்கிற மன உறுதியை எடுப்பவர்களாக நாங்கள் மாறுவோம் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நாம ஒரு உறுதிமொழி எடுப்போம். கண்களை மூடுவோம் ஒவ்வொருவரும். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளில் உம்முடைய பாடுகளை குறித்து ஆண்டவரை தியானிக்க ஒரு மன மாற்றத்திற்கு ஏதுவாக எங்களுடைய உள்ளங்களை பண்படுத்தியதற்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ வருடங்களாக நாங்கள் சிலுவை பாதைகளை உலகப்பூர்வமான வருத்தத்தோடு நாங்கள் செய்ததற்காக
உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்பா நாங்கள் இந்த நேரத்தில் மன்னிப்பை கேறுகிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எத்தனையோ முறைகள் ஆண்டவரே அப்பா உங்களுடைய பாடுகளை நாங்கள் அக்கறையின்றி ஆர்வமின்றி ஆண்டவரே உலகப்பூர்வமான ஒரு மன வருத்தத்தோடு நாங்கள் செய்திருக்கிறோம். அதற்காக இந்த நேரத்தில் நாங்கள் மனம் வருந்தி நாங்கள் மன்னிப்பை கேட்கிறோம். அந்த 14 நிலைகளிலும் நீர் எங்களுக்காக இகழப்பட்டீர், எங்களுக்காக புறக்கணிக்கப்பட்டீர், எங்களுடைய மீறுதல்களின் நிமித்தமாக அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், காயப்படுத்தப்பட்டீர். உம்முடைய உடலில் ஏற்பட்ட ஒவ்வொரு காயங்களுக்கும் எங்களுடைய பாவங்களும் கீழ்ப்படியாயுமே காரணம் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த நாளிலே அப்பா நாங்கள் செய்த எல்லா குற்றங்களுக்காக உம்மிடம் நாங்கள் மனம் வருந்தி மன்னிப்பை கேட்கிறோம். உலகப்பூர்வமாக நாங்கள் செய்த செயல்களுக்காக மன்னிப்பை கோருகிறோம். இனி அத்தகைய செயல்களில் ஈடுபடாதபடி ஒரு மனம் மாற்றம் அடைந்தவர்களாக அந்த பேதுருடைய முதல் பேருரையில் அந்த மக்கள் கேட்டது போல நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது போல, அந்த திருமுழுக்கு யோவானிடம் அந்த மக்கள் கேட்டது போல இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த நாளில் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறீர். எங்களுடைய சுயத்திற்கு மறிப்பது எப்படி என்பதை நீர் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறீர். சுயத்திற்கு மறித்தவர்களாய் எங்களுடைய வாழ்வில் உம்மை ஏற்றுக்கொண்டதன் பொருட்டு வரக்கூடிய துன்பமாகி அந்த சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு உங்களை பின்பற்ற அப்பா நீர் எங்களுக்கு அந்த வல்லமையை தந்திருக்கிறீர். திருச்சிலுவையின் மூலமாக கிடைக்கப்பெற்ற அந்த வல்லமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையின் வழியாக நாங்கள் இலவசமாக பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக எங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான போராட்டங்களையும் ஆண்டவரே நம்முடைய வார்த்தையின் துணையை கொண்டு நம்பிக்கையின் வழியாக அதை நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற மன உறுதியை இந்த நாளில் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட்.